ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஏ இன்டர்மீடியட் பேப்பர் நம்பர் 2 கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸில் எக்ஸம்ஷன் பிளான் அண்ட் அதோட ஸ்டடி அப்ரோச், எப்படி இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, 3 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 3 கேட்டகரி சாப்டர் கேட்டகரி 1, கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 கேட்டகரிஸில் நம்ம சாப்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ஏபிசி கேட்டகரி மாதிரி கிடையாது. எல்லா சாப்டர்ஸுமே படிக்கணும். பிகாஸ் ஐசிஏ வந்து ப்ரீவியஸ் அட்டெம்ப்டில் ஒரு சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. லாஸ்ட் அட்டெம்ப்டில் ஷேர் கேபிட்டல் 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அகெயின் 12 மார்க்ஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. கேட்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னோடது என்னென்னா, கம்ப்ளீட்டாக எல்லா சாப்டர்ஸுமே படிங்க. ஏதாச்சும் 1 or 2 சாப்டர்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த சாப்டரில் என்ன இருக்குன்னாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகலைனாலும், 100% ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படின்னாலும், அட்லீஸ்ட் சம்வாட் என்ன நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, ஒரு ஒரு கிளான்ஸ் ஆச்சும் வந்து பார்த்துக்கோங்க அந்த சாப்டர்ஸில். பிகாஸ் உங்களுக்கு அது எம்சிக்யூஸில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு 8 சாப்டர்ஸ். இந்த 8 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் வந்து அதர் லாஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் அதர் லா. உங்களுக்கே தெரியும், நமக்கு அதர் லாவே வந்து எக்ஸாமில் அரௌண்ட் 35 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க. 35, 30 to 35, சம்டைம்ஸ் 38 மார்க்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதர் லாஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபெமா பார்த்தீங்கனாலே, ஃபெமாவே வந்து அரௌண்ட் 12 மார்க்ஸ் கேட்குறாங்க. எல்எல்பி ஒரு 10 மார்க்ஸு, ஜிசிஏ வந்து அரௌண்ட் 6 மார்க்ஸ் சம்திங், இது வந்து ஒரு 4 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் சம்திங் கேட்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த வெயிட்டேஜ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஜிசிஏ, ஐஓஎஸ், ஃபெமா, எல்எல்பி, இந்த அதர் லாஸாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க. நீங்கள் லா படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிவ் இட் டு அதர் லா. பிகாஸ் அது கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும். நிறையா படிக்கிறதுக்குனாலும் கொஞ்சம் படிக்கணும். ஆல்சோ ஸ்கோரிங் ஏரியாவும் ஹையஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா, கம்பெனி லாஸ் போகிறோம். கம்பெனி லாஸில் என்ன அப்படின்னா, இந்த 4 சாப்டர்ஸ் டிவிடெண்ட், டெபாசிட்ஸ், சார்ஜஸ், ப்ரிலிமினரி, இந்த 4 சாப்டர்ஸ் வந்து ஸ்மால் சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ஸை நம்ம ஓவரால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதிலருந்தே நம்ம ஓவரால் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே நம்ம சாலிடாக வந்து 50 மார்க்ஸ் கிட்ட நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவை ஃபஸ்ட்டு முடிங்க. இந்த 8 சாப்டர்ஸ் முடித்ததுக்கப்புறம் தென் யூ கேன் மூவ் ஆன் டு next 4 set of chapter, that is called foreign company literally 5 marks to 6 marks கேட்குறாங்க. ஆடிட்டர்ஸ், ப்ராஸ்பெக்டர்ஸ், இன்கார்பரேஷன், இந்த சாப்டரை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இதிலே ஒரு 50 மார்க்ஸ், ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே ஒரு 50 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியில் ஒரு 5 மார்க்ஸ், ஆடிட்டர்ஸ் சாப்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 6 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக லிட்ரலி ஒரு 60 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ், இன்கார்பரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிஸை வந்து 100% நீங்கள் படிச்சுக்கோங்க. 100% வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி டாபிக்ஸ். எந்த செக்ஷன்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணி படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இதில் தரோ ஆகிட்டிங்கன்னா, லாஸ்ட் பக்கெட், தட் இஸ் கால் கேட்டகரி 3. இது என்னென்னா ரொம்ப லென்த்தி சாப்டர், பட் வெயிட்டேஜும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் லாஸ்ட் ஆடுங்க. இப்போது இந்த 3 சாப்டரே நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா, லா வந்து உங்களுக்கு லிட்ரலி நைட்மேர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஸ்டக் ஆகிடுவீங்க. எக்ஸாம்பிள், மீட்டிங்ஸ் ஈஸி சாப்டர் தான், பட் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. ஷேர் கேபிட்டல்லையும் அதே மாதிரி ரொம்ப லென்த்தி வேஸ்ட் போர்ஷன்ஸ். ஸோ இங்கேயும் நீங்கள் ஸ்டக் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்டே நீங்கள் இதை எடுக்காமல் ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி முடிச்சுட்டு தேர்ட் கேட்டகரி வந்தீங்கன்னா, இட் வில் பி வெரி மச் easier for you to understand the subject first of all. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸம்ஷன் கண்டிப்பாக எடுக்கும். நான் அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரியை நல்லா தரோவாக முடிச்சிடுங்க. தென் யூ கேன், ஓகே நான் இது நல்லா பர்ஃபெக்ட் இன் த சென்ஸ் 100% நான் பர்ஃபெக்ட்பா, இதில் நான் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், கொஷின்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா, தென் யூ கேன் மூவ் ஆன் டு தேர்டு கேட்டகரி வரும்போது நீங்கள் ஈவன் இதில் ஏதாச்சும் ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க. பட் 100% ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் என்ன இருக்குன்ற ஒரு ரிவிஷன் வீடியோ மாதிரியாவது பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸில் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேட்டகரி, நம்ம லாவில் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் பார்க்கலாம். நீங்கள் வந்து 1 ஃபேக்கல்ட்டி ஃபாலோ பண்ணுங்கள்.
ஒன் ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் வாங்கியிருந்தாலும் அவங்க ஐசிஐ மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்கல்ட்டி கிளாஸு அவங்களோட மெட்டீரியலே கூட யூஸ் பண்ணிப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் நீங்கள் ஒன் மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் யுவர் லா ஜேர்னி நீங்கள் எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே அந்த ஒரே மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் ஜம்ப். நோ ஷார்ட்கட்ஸ் லைக் சார்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணுறேன், சம்மரி நோட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. எஸ்பெஷலி ஃபார் லா சப்ஜெக்ட்ஸ், தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன தான் உங்களுக்கு நிறையா யூடியூப்பில் வந்து நிறையா சஜஷன் ஷோ ஆனாலும் நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டி பாருங்கள். நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டிகிட்ட கிளாஸ் பார்த்தீங்களோ அவர் ஏதாச்சும் ஒரு ரிவிஷன் வீடியோ போடுறாங்கன்னா தென் நீங்கள் அதை படித்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். அதான் வந்து நான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கேன். மேரத்தான் ரிவிஷன்ஸு இதெல்லாம் வந்து நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் ரெகுலர் கிளாஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெகுலர் கிளாஸ் லாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பேர் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதிலேருந்து நீங்கள் ரொம்ப அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் படிக்கணும். பிகாஸ் லா வந்து இப்போ லிட்ரலி எதுவுமே ரிப்பீட்டட் கொஷின் வரதில்லை, ரொம்ப ரேர். பாஸ்ட் 3 to 4 attempts நியூ கொஷின்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. தட்டும் ரொம்ப மைன்யூட்டாக நிறைய டாபிக்ஸ் இன்சைட் டாபிக்ஸ்லேருந்து கேட்காத டாபிக்ஸ்லலாம் இருந்து கேட்குறாங்க. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபஸ்ட்டு ரெகுலர் கிளாஸ் பாருங்கள். பார்க்கலனா இல்லை நான் வந்து ரிப்பீட்டர்ஸ் தான், நான் ஆல்ரெடி ரெகுலர் கிளாஸ் தான் பார்த்துறேன், எனக்கு கான்செப்ட் தெரியும், எனக்கு குயிக்காக ரிவிஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் யூ கேன் மூவ் ஆன் டு மேரத்தான் ஆர் ரிவிஷன் வீடியோஸ். நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்டிபி கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி சால்வ் பண்ணும். ஆர்டிபி கொஷின்ஸ் தட்டும் May 24 நியூ சிலபஸ் வந்ததுலேருந்து ஆர்டிபி கொஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ், யூனிக் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. ஆர்டிபி எல்லாரும் சொல்லுவாங்க, எம்டிபியும் பாருங்கள். எம்டிபி இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் எம்டிபி கொஷின்ஸும் வந்திருக்கு. ஒரு 1 or 2 கொஷின்ஸ் மேபி வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து வந்திருக்கும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஆர்டிபி கொஷின்ஸ் பாருங்கள். ஏன்னா ஆர்டிபியில் தான் நிறைய நியூ கொஷின்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகுது. ஸோ ஆர்டிபி முடிச்சுடுங்க. தென் நீங்கள் வந்து ஐசிஐ கேஸ் சினாரியோ இது வந்து நான் நெகோஷியபிள். இது என்னென்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தே ஆகணும். ஐ திங்க் 60 or 70 MCQs இருக்குதுன்னு நினைக்கிறேன். 70 MCQஸும் படிங்க. ஆக்சுவலாக இந்த 70 MCQஸில் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா எல்எல்பியிலேருந்து நிறையா கேஸ் சினாரியோ கொஷின்ஸ் நான் பார்த்த வரைக்கும் கேஸ் சினாரியோ கொஷின்ஸ் எல்எல்பியிலேருந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐசிஐ கேஸ் சினாரியோ புக்லெட் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் முடித்ததுக்கப்புறமா டெய்லி ஒரு 2 or 3 கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு. நெக்ஸ்ட் என்னென்னா டூ ரைட்டிங் ப்ராக்டிஸ். அட்லீஸ்ட் 1 கொஷின். எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து என்ன சொல்லலாம், செக்ஷன் 77 சார்ஜஸ் சாப்டர் செக்ஷன் 77 படிக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த செக்ஷன் 77 ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின் எடுத்து பார்க்காம எழுதி பார்த்துட்டு தென் நீங்கள் ஆன்சர் பார்த்து நீங்களே எவாலுவேட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரிப்பேர் குயிக் ரிவிஷன் நோட்ஸ். இந்த குயிக் ரிவிஷன் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்கிறேன். என்னென்னா நோட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இதில் வந்து மேஜராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டோட்டலி வந்து 8 பாயிண்ட்ஸ், ஐ திங்க் 11 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு சைனிங் அத்தாரிட்டி. இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு 60 pages நோட் புக் இனஃப். ஒரு 60 pagesஓ 90 pagesஓ நீங்கள் அதுக்குள்ளே மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன நோட் வாங்கிக்கோங்க. அந்த நோட்டில் வந்து இந்த 11 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 11 டாபிக்ஸுக்குமே பேஜ் எழுதுங்க. எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 1ல் வந்து சைனிங் அத்தாரிட்டி அது போட்டுட்டு ஒரு 2 to 3 pages விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4th பேஜில் வந்துட்டு சிஜி டெலிகேட்டட் டு ஆர்டி இந்த மாதிரி அதில் ஒரு 2 pages விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் எக்ஸாம்பிள் சைனிங் அத்தாரிட்டின்னு அந்த பேஜ் ஹெட்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சைனிங் அத்தாரிட்டின்னு இருக்குது அப்படின்னா உங்களோட நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா சீரியல் நம்பர், சாப்டர் நேமு அண்ட் செக்ஷன் நம்பர் ஆர் டாபிக் போட்டுட்டு தென் வந்து இங்கே ரிமார்க்ஸ் ஆர் சம்திங் ஏதாவது ஒன்று தேர்ட் காலம், இந்த காலம் ரிமார்க்ஸ் காலம் ஆர் வாட் எவர் நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே என்னென்னா சைனிங் அத்தாரிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் சிஎஸ்ஆர் இருக்கா, சிஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் அப்ரூவல்ஸ் இருக்குது இல்லையா, சைனிங் அத்தாரிட்டி 2 அட்லீஸ்ட் 1 இண்டிபெண்ட் டைரக்டர்,
த்ரீ டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் இண்டிபெண்ட் டேரக்டர் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் 1 போட்டுக்கோங்க. சிஎஸ்ஆர் எந்த சாப்டர் 9 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் போட்டு என்ன செக்ஷன் சிஎஸ்ஆர் செக்ஷன் 135 சிஎஸ்ஆர் போட்டுட்டு ரிமார்க்ஸில் வந்து அதில் எதை சொல்கிறாங்க, அதோட சைனிங் அத்தாரிட்டி யாருக்கு, இண்டிபெண்ட் டைரக்டர் என்னென்ன, எத்தனை டேரக்டர் சைன் பண்ணும், இந்த மாதிரி வந்து உங்களோட ரிமார்க்ஸே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணியிருக்கணும். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு டாப்பிக்குக்கும் இந்த மாதிரி காலம் ஸ்ப்ளிட் பண்ணி அதில் சீரியல் நம்பர், சாப்டர் நேம் இதெல்லாம் போட்டு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். லைக்வைஸ் சிஜி டெலிகேட்டட் டு ஆர்டி நீங்கள் வந்து அதாவது சாப்டர் நம்பர் 2 இன்கார்பரேஷன் சாப்டரில் பார்த்தீங்கன்னா லைக் செக்ஷன் 8 கம்பெனிஸில் வந்து ஆர்ஓசி சிஜி டெலிகேட்டட் டு ஆர்ஓசி, சிஜி டெலிகேட்டட் டு ஆர்டி மீன்ஸ் ரீஜனல் டைரக்டர். ஸோ அது மாதிரி எதுக்கு என்னதுன்றது அதுக்கு செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஏஓஏ ஆத்தரைசேஷன் எதுக்கு தேவை, எந்த செக்ஷன் நம்பர், எந்த டாபிக், எந்த சாப்டரில். எம்ஓஏ ஆத்தரைசேஷன் அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு டேஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து தனியாக மெயின்டைன் பண்ணுங்கள். எதுக்கெலாம் 30 டேஸ், எதுக்கு 60 டேஸ், சில எதுக்கு மந்த்ஸ், 3 months, 9 months எதுக்கு வரும். லைக் நம்ம வந்து ஏஜிஎம் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து 6 months, 120, 180 இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டேஸும் நீங்கள் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபார்ம் நம்பர்ஸ் எல்லா சாப்டர்லேயும் ஆப்வியஸாக ஃபார்ம் நம்பர் இருக்கும். அந்த ஃபார்ம் நம்பரையும் நோட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபார்ம் வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்றதையும் ஷார்ட்டாக நோட் பண்ணுங்கள். தென் அப்ரூவல்ஸ் எதுக்கெலாம் அப்ரூவல்ஸ் வாங்கணும், யார் எதுக்கு ஆர்ஓசி அப்ரூவல் தேவைப்படுது, எதுக்கெலாம் என்சிஎல்டி, எதுக்கெலாம் என்எஃப்ரா. தென் ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஆர்டினரி, போர்டு, யுனானிமஸ் ரெசல்யூஷன், த்ரெஷோல்ட் லிமிட் லைக் இன்டர்னல் ஆடிட்டோட த்ரெஷோல்ட் லிமிட், டெபாசிட்ஸோட த்ரெஷோல்ட் லிமிட், அந்த மாதிரி எங்கெங்கே த்ரெஷோல்ட் லிமிட் வருதோ அது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டிஸ் வந்து நாட் ஆல் பெனால்ட்டிஸ், ஒன்லி இம்பார்ட்டன்ட் பெனால்ட்டிஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமேலாம் நோட் பண்ணாதீங்க. லைக் இந்த ஃப்ராட் ரிலேட்டடு, எல்எல்பியில் வர பெனால்ட்டிஸ், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெனால்ட்டிஸ் மட்டும் நோட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஒரு 60 pages நோட் வாங்கி கம்ப்ளீட்டாக அதில் வந்து இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஃபுல்லாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது இந்த 60 pages நோட் எடுத்து எதுக்கு சைனிங் அத்தாரிட்டி யார் பண்ணணும், நெக்ஸ்ட் எதுக்கு 30 days, எதுக்கு 60 days, எதுக்கெலாம் எந்த ஃபார்ம், யார்கிட்ட வந்து என்சிஎல்டி அப்ரூவல் வாங்கியிருக்கணும், எந்த கேஸில் என்சிஎல்டி அப்ரூவல் தேவை, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் ஐ வாண்ட் டு ஷேர் தீஸ் திங்ஸ். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. If you need more videos like this, please do comment. Thank you. Signing off here.